ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்றைய தினம் நம்ம ஆபிரகாமோட டெத்து பத்தி நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்காக ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் நம்மளுடைய குரூப்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது என்ன கேள்வினா, ஆபிரகாமிடம் இருந்து நாம் சுதந்திரித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன, அல்லது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னென்ன. இந்த கேள்விக்கான பதில் நம்ம குரூப்ல ஷீபா சிஸ்டர் நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நல்ல பதில்களை அவங்க கொடுத்திருந்தாங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, விசுவாசத்தின் மூலம்தான் நீதிமான்கள் ஆக முடியும். அதாவது ஒரு மனுஷன் விசுவாசத்தினால மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறத தெளிவா நமக்கு விளக்கி சொல்லும் ஒரு சாட்சியா இல்ல ஒரு உதாரணமா நமக்கு ஆபிரகாம் காணப்படுறாரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபையென்று எண்ணப்படாமல் கடனென்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பவுல் ஆபிரகாமை தான் மேற்கோள் காட்டி எக்ஸாம்பிளா பயன்படுத்தி விசுவாசத்தினாலதான் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. நியாயப்பிரமாணம் இன்னும் கொடுக்கப்படல. ஆபிரகாம் மோசே காலத்துலதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் காலத்துல கொடுக்கப்படல. இன்னும் கொடுக்கப்படாததுனால ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதன் மூலமா ரட்சிக்கப்பட முடியாது. ஆபிரகாம் ரட்சிக்கப்பட முடியாது. விருத்த சேதனம் செய்வதன் மூலமும் ஆபிரகாம் ரட்சிக்கப்படல. ஏன்னா ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்யப்படுறதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுவரை ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் போல ஆபிரகாமும் விசுவாசத்தினால மட்டும்தான் அவர் ரட்சிக்கப்பட்டாரு, நீதிமான் ஆக்கப்பட்டாரு. அவரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவும் இல்லை, நியாயப்பிரமாணத்துல அவர் ரட்சிக்கப்படல. அவருடைய காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவும் இல்லை. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபெய்த்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆபிரகாம் தான். அதாவது நமக்கு தேவன் மேல உள்ள விசுவாசத்தை நிரூபிக்க, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டுறதுக்கு, நம்ம அதை செயல்ல வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாம் எப்படி வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்றதுக்கு ஆபிரகாம் தான் நல்ல எக்ஸாம்பிள். யாக்கோபு நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 14-26 வரைக்கும் வாசிக்கும் போது, நான் அதுல ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 21வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல யாக்கோபு ஒரு மனுஷன் நம்மளுக்கு கிரியையும் முக்கியம், விசுவாசமும் முக்கியம். விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த இடத்துல ஆபிரகாமை எக்ஸாம்பிளா பயன்படுத்தி யாக்கோபு எழுதுறாரு. ஆபிரகாம் எங்க போனாலும் அவரோட அந்த இடத்துல போற இடத்துல ஒரு கூடாரத்தை அமைப்பாரு, ஒரு பலிபீடத்தை கட்டுவாரு, ஜீவனுள்ள தேவனை அவர் ஆராதிப்பார். அந்த இடத்துல அவர் உண்மையான மற்றும் உயிருள்ள தேவனை வணங்குகிறவரு அப்படிங்கிறத அவரை சுற்றி இருந்த அந்த தேச மக்களுக்கு தன்னுடைய கிரியைகளினால் அவர் வெளிப்படுத்தினாரு. அவர் பலிபீடத்தின் மேல தன்னுடைய மகன் ஈசாக்க பலி செலுத்திய போது ஆபிரகாம் கர்த்தர் மேல வச்சிருந்த அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய செயல்ல அவர் நிரூபித்து காட்டினாரு. அதுக்காக அவர் கிரியைகளினால ரட்சிக்கப்பட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அவர் கிரியைகளினால ரட்சிக்கப்படல, மாறாக தன்னுடைய ரட்சிப்பை, தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய செயல்களில, தன்னுடைய கிரியைகளினால என்ன செஞ்ச வெளிப்படுத்தினார், அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாரு, நிரூபிச்சு காட்டினாரா. அடுத்து 3வது நம்ம எப்படி விசுவாசத்துல நடக்கணும் அப்படிங்கறத நமக்கு விளக்கி சொல்லி தரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக ஆபிரகாம் காணப்படுறாரு. சில நேரத்துல அவர் தவறி போனாரு,
ஆனாலும் பொதுவா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வந்து பொதுவா பார்க்கும்போது அவருக்கு தேவனுடைய வசனத்தின் மேல விசுவாசம் இருந்தது அப்படிங்கிறத நமக்கு தெளிவா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற தேசத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே மற்றவங்க நம்பும் காரியங்களை ஈஸியா நம்ம நம்பிடுவோம். அது நமக்கு ரொம்ப ஈஸி. எல்லாரும் நம்புற காரியங்களை நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு சொல்ற காரியங்களை நம்புறது நமக்கு ரொம்ப ஈஸி. நடப்பதுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ள காரியங்களை நம்ம வந்து நம்புறோம். மற்றவங்களுடைய நம்பிக்கையை நம்புவது எளிது. அதாவது மற்றவர்கள் நம்பும் காரியங்களை நம்புறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா அது கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தர் மேல எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படிங்கறதுல இருந்து அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரியம். ஏன்னா மற்றவங்க நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையின் மேல நம்ம நம்பிக்கை வைப்பது வந்து அஸ்திவாரம் இல்லாமல் மணல் மேல் வீடு கட்டுறதுக்கு சமம். உண்மையான விசுவாசம் அப்படிங்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது தான். கர்த்தருடைய வார்த்தை வந்து அநேக நேரங்கள்ல நமக்கு லாஜிக்கா தெரியவே தெரியாது. அதுக்கு கீழ்ப்படி ஆனா அப்படி தெரியாம போனாலும் அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆபிரகாமையும் சாராவையும் கர்த்தர் கூப்பிடும் போது அவங்க போகிற தேசம் என்னதென்று அறியாம புறப்பட்டு போனாங்க அப்படின்னு இருக்கு. அவங்க கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை கேட்டாங்க, வார்த்தையை கேட்டாங்க, அதை நம்பினாங்க, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அது வந்து அவங்களுடைய விசுவாசத்தை நமக்கு காட்டுது. விசுவாசத்துல அவங்க நடந்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்த கர்த்தரும் அவங்கள கனப்படுத்தினாரு. 4வது, ஆபிரகாம் வந்து யூதா அப்படிங்கிற ஒரு தேசத்தை வந்து யூதர்கள் அப்படிங்கிற ஒரு தேசத்தை வந்து நமக்கு இந்த உலகத்துக்கு பரிசாக தந்திருக்கிறாரு. ஏன்னா யூதர்கள் மூலம்தான் ரட்சிப்பு வருது அப்படின்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் 4:22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உண்மையான தேவனை பற்றி அறிய, அவருடைய வார்த்தையை பற்றி அறிந்து கொள்ளும் பாக்கியம் எல்லாமே நமக்கு யூதர்கள் மூலமா தான் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த உலகத்திலேயே அதிகமான உபத்திரவப்பட்ட மக்கள் அப்படின்னா அது யூதர்கள் தான். ஆனா இந்த உலகத்துக்கு அவங்க கொடுத்திருக்கிற நன்மைகள் வந்து ஏராளம். குறிப்பா ஜீவனுள்ள ஒரு தேவனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரட்சிப்பு அவங்க மூலமா தான் நமக்கு வந்திருக்கு. வேத புத்தகம் அவங்க மூலமா தான் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, கையில கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தும் அவர்களுடைய விரோதமா அநேகர் வந்து காணப்பட்டாங்க சரித்திரத்துல, இன்னைக்கும் காணப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு வருந்தக்கூடிய ஒரு காரியம்தான். துரதிர்ஷ்டவசமாக இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்புறாங்கன்னா ஆபிரகாம் கூட இவங்களுக்குள்ள உறவு வந்து இவங்களை ரட்சித்துரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆபிரகாமோட பிசிக்கல் டிசெண்டன்ஸா சரீர பிரகாரமான பிள்ளைங்களா இருக்கிறபடினால அவங்க அந்த ஒரு உறவு எங்களுக்கு போதும், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அப்படிங்கிற அந்த உறவுனால நாங்க ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய பேரு தங்களுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள், தங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து கிறிஸ்தவங்க, அதனால நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமுமே கிடையாது. ஆனா அது வந்து அவங்கள வந்து என்ன செய்ய, அதனால ரட்சிக்காது. கடைசியா ஆபிரகாமின் காரணமாக நமக்கு ஒரு மீட்பர் கிடைச்சிருக்கிறாரு. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல வசனம் இப்படிதான் ஆரம்பிக்குது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்குது. ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஆபிரகாமுடைய குமாரன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அவர் சொல்லப்படுறாரு. நமக்கு ஒரு உலக ரட்சகரான இயேசு கிறிஸ்துவ வந்து நமக்கு கொடுத்ததே வந்து ஆபிரகாம் தான். கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட உனக்குள் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி 12வது அதிகாரத்துல வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆபிரகாமுக்குள்ள நம்ம வந்து ஆவிக்குரிய சந்ததிகளா இன்னைக்கு கர்த்தர் நம்மள இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்கிறாரு. ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகளா கர்த்தர் நம்மள மாற்றி இருக்கிறாரு. ஆனா இப்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்துறதுல அறிவிக்கிறதுல கொஞ்சம் நம்ம கவனம் இல்லாம மெத்தனமா இருக்கிறோம். இந்த நற்செய்தியை நமக்குள்ள நம்ம வச்சுக்காம நம்மளால முடிஞ்ச அளவுல வேகமா எல்லா வழிகளிலும்
நம்ம அறிவிக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். நம்ம இன்னைக்கு 5 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஒரு மனுஷன் விசுவாசத்தினால மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லக்கூடிய எக்ஸாம்பிளா ஆபிரகாம் காணப்படுறாரு. ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல எடுத்துக்காட்டா ஆபிரகாம் காணப்படுறாரு. விசுவாசத்துல நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரதுக்கு ஆபிரகாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா காணப்படுறாரு. அடுத்தது ஆபிரகாம் மூலமா நமக்கு யூதா அப்படிங்கிற ஒரு தேசத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பெரிய கிஃப்ட். அவங்க மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. அவங்க மூலமா தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய கையில இன்னைக்கு இருக்குது. 5வதா ஆபிரகாமின் காரணமா தான் நமக்கு ஒரு மீட்பர், இயேசு கிறிஸ்துவாகிய மீட்பர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. ஸோ ஆபிரகாம் மூலமா நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதங்கள். அதுமாதிரி ஆபிரகாமோட வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொண்ட 3 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில நமக்கு பின்பற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைபடுவாராக. நன்றி.